ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் சென்னையிலேருந்து கூர்க்கு கிளம்புறேன். ஸோ இப்போ மார்னிங் அரௌண்ட் ஒரு 3 o'clock இருக்கும். ஹைவேஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து கூர்க்கு நான் கூர்க் டுவர்ஸ் எப்படி போகிறோம்னா பெங்களூர், மைசூர், டேரெக்டாக கூர்க் அப்படி தான் போகிறோம். ஸோ இங்கேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம் சென்னையிலேருந்து. அது இந்த டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கூர்க் வந்து பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர் வருது. ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சோலோவாக தான் போகிறோம். இந்த ட்ரிப்பு மேக்ஸிமம் அட்வென்ச்சராக தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆஃப் ரோடிங் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் போய் எல்லா இடமும் எல்லாம் சுற்றுறதுலலாம் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நச்சுன்னு 4 இடத்துக்கு போய் பார்த்துட்டு திருப்பி வரலாம். திருப்பி எப்போ போனாலும் பார்க்குறதுக்குன்னு நிறைய இடங்கள் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து செலக்டிவாக ஒரு 4 பிளேஸ் மட்டும் போயிட்டு நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட்டு ஸ்ரீபெரும்புதூர் அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days ட்ரிப்பு. ஸோ அதனால் வந்து நான் டே 1 எர்லியர் மார்னிங்காகவே கிளம்பிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெங்களூர் வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மைசூர் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து மைசூர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஹைவே இருக்குது. பட் ஆனால் அதில் 2 வீலர் ரோடில் ஒன்லி கார்ஸ், 4 வீலருக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நிறையா சர்வீஸ் ரோட்லேயே போகிற மாதிரி இருக்கும் பெங்களூர் டு மைசூர். ஸோ அதனால் ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர், ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 hours வச்சாலும் ஒரு 9 o'clock 9 to 10 o'clock மைசூர் ரீச் ஆகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து ஒரு 2.5 hours எப்படியும் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். மைசூர்லேருந்து அரௌண்ட் ஒரு 150 தான் வரும். ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு 2 hours to 3 hours வச்சாலும் மேக்ஸிமம் ஒரு 12 o'clock ரீச் ஆகிற மாதிரி, மேக்ஸிமம் ஒரு 12 to 1 அந்த மாதிரி ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணுற போதே வந்து தமிழ்நாட்டோட ஃபேமஸ் காவிரி ரிவர் தலக்காவேரி அங்கேருந்து தான் இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது வந்து இப்போ கரெக்டாக மைசூர் கிராஸ் பண்ணிட்டேன். இப்போ அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 11 அந்த மாதிரி 11 இருக்கும். 11:30 கூட இருக்கும். ஸோ டைமிங் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில. போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 1 hour 1.5 hours கிட்ட போய் ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். டேரெக்டாக ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லக்கேஜ்லாம் வச்சுட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஆன்லைனில் எல்லாமே ஹோட்டல்ஸ் எல்லாமே புக் பண்ணியாச்சு. கூர்க்கில் வந்து சென்ட்ரலில் சிட்டிக்குள்ளே உள்ள ரூமில் தான் ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன். இப்போது தலக்காவேரி ரூம் ஆக்சுவலாக செக்இன் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக தலக்காவேரி வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு 1 hour கிட்ட ஆச்சு தலக்காவேரி வர்றதுக்கு. இதுதான் தலக்காவேரியோட மெயின் என்ட்ரன்ஸ். பார்க்கவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தலக்காவேரி ஓகே, மலைக்கு மேலே இருக்குது. பார்க்குறதுக்கே இந்த இடம் செமையாக அமைதியாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் மலையை சுற்றி. காவேரி இதுதான் உருவாகிற இடம். மினி ஸ்விம்மிங் பூல் கணக்காக தான் இருக்குது. இங்கே ஒரு கோவில் வேறு இருக்குது. எல்லாம் வந்து கரெக்டாக இங்கே கீழே வந்து இந்த சாமி கும்பிட்டு, பட் இங்கே இங்கே உள்ள தண்ணியே இருக்குது. நிறைய பேர் அந்த தண்ணியும் டேஸ்ட் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு போகிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வருது. ஆக்சுவலாக இதுலேருந்து தான் அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று மாதிரி ஊறும். பட்டு நம்ம வரும்போது ஒன்றும் பெருசாக தண்ணி வரல.
ஸோ அதனால் எம்டியாக தான் இருக்குது. அந்த குளம் இது ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 4 o'clock ஒரு 5 o'clockக்குள்ளே தான் இது அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் சீக்கிரமாக விசிட் பண்ண முடியுமோ நல்லாயிருக்கும். ஆனால் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டாக கவர் ஆகிரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதாவது இங்கே உள்ளே போனோம்னா வந்து நல்லா ஃபார்மல் ட்ரெஸ் இந்த மாதிரி இதை தான் இது பண்ணுறாங்க. லேடிஸ் வந்து ஜீன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டால் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் டெம்பிளில் சொல்கிறாங்க. டெம்பிளில் இல்லை, ஆக்சுவலாக அந்த என்ட்ரன்ஸ்லேயே சொல்கிறாங்க, கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுற்றி எங்கே பார்த்தாலும் வந்து ஃபுல்லாக அழகான மலைகள், ஃபுல்லாக மிஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. அழகாக நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக பியூட்டிஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம். சுற்றியே ஃபுல்லாக க்ரீனரி தான். நல்லா சில்னஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக வந்தால் இங்கே ரொம்ப நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ சுற்றியே வந்து மலையை சுற்றி ஃபுல்லாக பார்த்தா ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக இருக்குது. ஸோ இந்த பிளேஸே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. வந்து ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக யார் வேணாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் மேலே இந்த ஸ்டெப்ஸ், இது வழியே தான் மேலே ஏறி போகணும். ஸோ இது மலை மேலேயே இருக்குது. பட் இதுக்கு மலைக்கு மேலே ஒரு வழி இருக்குது. பட் ஆனால் இங்கே இது போட்டிருக்காங்க, யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட் போட்டு லாக் போட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தான் அலௌடு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே செக்யூரிட்டி, கர்நாடகா போலீஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க சேஃப்டிக்கு. ஸோ பார்க்கிங் இதெல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தலக்காவேரி போகிற 2 வழியுமே காஃபி பிளான்டேஷன் தான். காஃபி எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் ரோடு. சூப்பராக இருக்குது. இப்போது தலக்காவேரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மண்டாலப்பட்டி பீக்குன்னு சொல்லிட்டு ஒரு பீக் இருக்குது. அதில் ஜீப்பில் ஆஃப் ரோடிங் தான் போகணும். ஸோ அங்கேருந்து பழையபடி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வியூ பாயிண்ட் வந்தாச்சு ஜீப்பில். ஸோ டேரெக்டாக வந்து மண்டாலப்பட்டி பீக்கு வந்தாச்சு ஜீப்பில். ஸோ ஜீப்பில் போகிறது வந்து ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் அந்த மண்டாலப்பட்டி பீக். ஸ்டெப்ஸு சுற்றியே மலை தான். ஸோ இந்த மலை மேலே கொஞ்சம் மேலே ஏறி ஸ்டெப்ஸில் ஏறி அதுக்கப்புறம் வந்து மேலே போகணும். மேலே தான் ஏறிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோடிங். ஒரு சில பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இழுக்காது. பட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு வரலாம் ஆக்சுவலாக இங்கே. ஆனால் சரி ஜீப்பில் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கரெக்டாக இந்த வட்டம் ஜீப்பில் வந்தேன். ஸோ நீங்கள் ஷேரிங்கில் கூட வரலாம். பர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா 500 இந்த மாதிரி வாங்குகிறாங்க. மேக்ஸிமம் ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரு ஜீப்பில் போகலாம். அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. ஸோ இதிலேருந்து மேலே ஏறி பார்த்தோம்னா ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிருக்கு. ஸோ வாட்ச் டவருக்குலாம் கீழே இறங்கி அந்த கார்னரில் இறங்கியும் பார்க்கலாம். ஸோ அந்த பிளேஸை இங்கேயும் வந்து நல்லா ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஜீப்பில் வந்து ஷேரிங்கில் வந்துடுறேன். ஸோ இவங்க தான் வந்து என் கூட ஜீப்பில் ஷேரிங்கில் வந்தது. இவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து 2 days ட்ரிப்பாக இங்கே கூர்க்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட தான் நான் ஜீப்பில் வந்தேன். ஸோ செம்ம ஜாலியாக போச்சு. ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் யாருன்னே தெரியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேனில் அந்த ஜீப்பில் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக கவர் பண்ணேன். பட்டு சோலோவாக வந்து இங்கே எனக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக கிடச்சிட்டாங்க. ஸோ போகும்போதும் சரி வரும்போதும் சரி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த மண்டாலப்பட்டி பீக்கில். இவங்களோட டைம் போனதே தெரியல. இப்போ அந்த மலையோட கீழே எட்ஜுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு இதுவும் நல்லா இருக்குது. மேலே அந்த வியூ வாட்ச் பாயிண்ட் டவர். ஸோ அங்கேருந்து கீழே ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க.
கீழே இருந்து பார்க்கும்போது இதோட வியூ இன்னும் அழகாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து ரெயின் கொஞ்சம் பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் நம்ம போன டைம் ரெயின் எதுவும் வரல. ஸோ அதனால் வந்து நல்லா நிறையா பிளேசஸை வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடு மேய்ஞ்சிட்ருக்கு ஆப்போசிட்டில் உள்ள மலை மேலே. பட் எப்படி வந்துச்சு இங்கேருந்து எதுவுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாதிரி எதுவுமே இல்லை. பட் மாடு மேய்க்கிறவங்க கூட யாருமே இல்லை. ஒன்லி மாடுகள் மட்டும் மேய்ஞ்சிட்ருக்கு, அதுவும் மலை மேலே வந்துட்டு தானே போயிடும். அது எப்படின்னு சொல்லிட்டு அதுவே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக இது நாங்கள் ஜீப்பில் வந்த பாதை. ஸோ இந்த வழியாக தான் வந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஆஃப் ரோடிங். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செம்ம டஸ்ட்டு. இந்த வெறும் வந்து செம்மண்ணாக வந்துடுது. இந்த ஜீப்பில் பார்த்திங்கன்னா பின்னாடி கவர் பண்ணிடுறாங்க. நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஃபுல்லாக நம்ம செம்மண் கலரில் மாறிடுவோம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் ஒரு ரோட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அந்த ஹில்ஸ் மேலே கொஞ்சம் ஓவராக ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு கிடையாது, வெறும் செம்மண் ரோடு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா கல் தான் பதிச்சு வச்சுருக்காங்க. அந்த கல்லில் தான் வந்து நிறைய வண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு, ஹோண்டா 350 இந்த மாதிரி ஒரு 200 சிசிக்கு மேலே உள்ள பைக்கு வந்து தான் அது மேலே போகுது. ஏன்னா கல் அது அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ 150 சிசி 100 சிசியெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே வந்து நாங்கள் ஜீப்பில் போகும்போது நிறைய பேர் இந்த வண்டியில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருந்தாங்க, அந்த வண்டி மேலே ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது. ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே கொஞ்சம் தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த டைம் வந்து நான் ஜீப் ரைடுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நானும் பைக்கில் நினச்சிருந்தா மேலே வந்திருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீப் ரைடு இன்னும் நல்லா எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ நான் ரிட்டர்ன் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி தான் ரோடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரோடு இருக்குது. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. பெரிய பெரிய கல் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பு கிடச்சி டூ வீலர் ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றுறதுனா ஏற்றிடலாம். இதுதான் ஜீப்பில் உங்களோட தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ நல்லா ஜாலியாக பேசிட்டு நல்லா சிரிச்சிட்டு போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. இந்த மண்டலப்பட்டி பீக்கோட ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்ச் வரும். ஸோ போகும்போது எடுக்கல, அதான் ரிட்டர்ன் வரும்போது எடுத்திருக்கேன். இங்கே வரணுன்னா நல்லா சாப்பிட்டு தான் வரணும். ஒரு செம்ம குலுக்குன்னு குலுக்குது வண்டி. பாருங்கள் ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது. 2 பிரியாணி சாப்பிட்டு வரணும் போல், அந்த மாதிரி இருக்குது ரோடு. சாப்பிட்டு மேலே போகிறதுக்குள்ளே டைஜஷன் ஆகிருக்கு. ஸோ ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரொம்ப ஆஃப் ரோடாக தான் இருக்குது. குலுக்குன்னு ஒரு குலுக்கி டயர்டாகிக்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ரோடு எப்பப்பா முடியலை. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கான். ஸோ என்னோடய Day 1 ஃபஸ்ட்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் Day 2 வீடியோவும் எனக்கு அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.